இந்த வயசுல உங்களுக்கு தேவை பாழா போன படிப்பு மட்டும்தான், அதை செய்யுங்க அப்படின்னு. 8வது விஷயம், தினசரி ஒரு கிரவுண்டை 8 தடவை சுற்றிவாங்க. எதையாவது தூக்கி வீசுங்க, யாரையாவது ஓடி பிடிங்க. எதுக்காகனா வேர்வை ஒழுங்காக வெளியேறும், வேர்வை வெளியேறினா தூக்கம் வரும், தூக்கம் வந்தால் கெட்ட எண்ணங்கள் தடுக்கப்படும், வாழ்க்கையில் நல்லா வந்துடுவீங்க. அதனால கண்டிப்பாக உடற்பயிற்சி செய்யுங்க. 9வது விஷயம், எங்கே வேணாலும் ஊர் சுற்றுங்க, யாரோட வேணாலும் இருங்க, ஆனால் ராத்திரி 9 மணிக்கு வீட்டுக்குள்ளே வந்துடணும். முடியலையா 9:02க்கு வீட்டுக்குள்ளே வந்துடணும். அவ்வளோதான் அதிகபட்ச நேரம். வெளியே ராத்திரி தங்குறதுல ஆரம்பிக்குது எல்லா கேடுகளும். 10வது, தினசரி 10 நிமிஷம் உங்கள் வீட்டில் இருக்க யாரோடையாவது உட்காந்து உங்களுக்கு பிடிச்சதை சொல்லுங்கள், பிடிக்காத சொல்லுங்கள், விரும்பினதை சொல்லுங்கள், இழந்ததை சொல்லுங்கள், ஏங்கினதை சொல்லுங்கள். யாருமே ஆள் இல்லைன்னா நாய்க்குட்டியை உட்கார வச்சா சொல்லுங்கள், ஆனால் வீட்டுக்குள்ளே உட்காந்து சொல்கிறது ரொம்ப முக்கியம். இது சுஜாதா சொன்ன 10. சார், நீங்கள் திரைத்துறையில் இருக்கீங்க, அதே போல் சமுதாய பார்வையும் இருக்குது உங்களுக்கு. நான் தான். ஸோ இப்போ திரைத்துறையில் இருக்கும்போது சமுதாய பார்வையும் இருக்கு இல்லையா, உங்களுக்கு திரைத்துறை பற்றின ஒப்பீனியன் என்ன? அது உங்களுக்கு சமுதாய பார்வையோட சில விஷயங்களை திரைத்துறையிலேருந்து பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் பண்ண முடியும். திரைத்துறை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன? அது என்ன ஒரு நல்ல விஷயமா கெட்ட விஷயமா? இல்லை, அது நான் எப்படி கெட்ட விஷயம் சொல்லுவேன்? அது நல்ல விஷயம், அது ஏன் தொழில் இல்லை. இப்போ யாராவது ஒருத்தவங்க திரைத்துறைக்கு வரணும்னு சொல்லிட்டு ஒரு வராங்க. அப்புறம் நல்ல விஷயம் சொல்றீங்க, அப்புறம் இல்லை ஏன் வராங்கன்னு சொல்றேன்னா, உங்களுக்கு அது தொழில் இல்லை. நீங்க எதுக்காக வர்றீங்க? பேஷன்ல வரல, பணம் சம்பாதிக்க வரீங்க. யாராவது உங்களை பணம் என்ன செய்வாங்க? கோயத்தில் அதிகபட்சம் உங்களை பாட்டு பாட கூப்பிடுவாங்க, உங்களை படம் ப்ரொடியூஸ் பண்ண கூப்பிடுவாங்க. அவன் வெறுமனை வரும்போது என்ன கணக்கு பண்ணுவானா, குவைத்தி தினார் ஒரு தினாருக்கு 220 ரூபா, பரவாயில்ல இவரை 1 லட்சம் எடுத்துட்டு சொன்னா போதும், 2,000 கோடி ரூபாய்க்கு எங்க படம் பண்ணிடலாம்னு அவன் நினைப்பான். திருப்பி 2,000 கோடி ரூபா வராது. புரியுதா? உங்களை எதுக்கு கூப்பிடுவானா, பணம் இன்வெஸ்ட் பண்ண கூப்பிடுவான். வரவே வராதிங்க. உங்களுக்கு அந்த வேலை தெரியாது, அது வேற. வந்தீங்கன்னா என்ன அடை தெரியுது மாறுவீங்க, உங்களுக்கு புத்தி கொள்முதல் நடக்கும். எங்க ஐயா சொல்லுவாரு, தொழில் பண்ணி நட்டப்பட்டு போனா வருத்தப்படக்கூடாது தம்பி. காரணம், அந்த தொழில எய்த்த காப்பில் கடை வச்சிருந்தவன் ரொம்ப வருஷமா இருக்கான், நம்ம புதுசா கடை வச்சிருக்கோம், இந்த கடையில் நட்டப்பட்டோம் அப்படின்னா அதுக்கு வருத்தப்படக்கூடாதான். இது என்னன்னா, மறுபடியும் அடுத்த தொழில் பண்ணணும். இதை என்ன நட்டு எழுதணும்னா, புத்தி கொள்முதல் 2,4 கோடி ரூபா அப்படி எழுதிட்டு மறுபடியும் அடுத்த படத்தை ஆரம்பிச்சா வாங்க. நான் சொல்ற ஒரு படத்தை எடுக்க வராங்க, நல்லா எல்லாருமே படம் எடுக்க வாங்க. ஆனா உங்களால எவ்வளவு மேக்சிமம் முடியுமோ அவ்வளவு வச்சுக்கிட்டு வாங்க. அதை 4ஆ பிரிங்க, 6ஆ பிரிங்க, 3ஆ பிரிங்க. தொடர்ந்து பழகணும். தொடர்ந்து பழடுப்பதன் மூலமாக மட்டும் தான் உங்களால் அந்த தொழிலை புரிஞ்சுக்க முடியும். 4வது படத்துல சார் நீங்க சம்பாதிப்பீங்க. முதல் படத்தில் சம்பாதிக்கிறதுலாம் விதிவிலக்கு, எக்ஸப்ஷன் இல்லையா? விதிவிலக்கு சொல்லி அடையாளங்கிற விதி கிடையாது இல்லையா? வலது பக்கம் கார் ஓட்டணும், இடது பக்கம் ஓட்டி போய் ஒரு குவைத்தி தப்பிச்சிட்டாங்க இருக்கா, உடனே இடது பக்கம் ஓட்டுவீங்களா நீங்க? அவன் விதிவிலக்கு, தப்பிச்சிட்டான், நம்ம அப்படி ஓட்ட முடியாது. இதுக்கு ஒரு விதி இருக்கு. சினிமாவில் வெல்வதற்கு ஒரு விதி இருக்கு. அந்த விதி என்னன்னா தங்க விதி. அது அந்த தங்க விதி என்ன சொல்லுதுன்னா, இங்க விதிகளே இல்ல வெல்வதற்குன்னு சொல்றதான் தங்க விதி. நீங்க உங்களுக்கு ஒண்ணு தோணும், எனக்கு ஒண்ணு தோணும், இவருக்கு ஒண்ணு தோணும், அவருக்கு ஒண்ணு தோணும், யார் வேணாலும் எது வேணாலும் செய்யலாம். இங்க விதிகளே இல்ல, ஆனா ஒரு தங்க விதி இருக்கு வெல்வதற்கு. அதனால தயவு செஞ்சு எல்லாருக்கும் சொல்றேன், யாராவது படம் ப்ரொடியூஸ் பண்றேன்னு சொல்லி கூப்பிட்டா தயவு செஞ்சு வந்துடாதீங்க. பணம் போயிடும், வராதிங்க. நீங்க வர்றதுன்னா 2 கோடி 4 கோடி ரூபாய் படம் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? 4 கோடி ரூபாய் படம் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா 30 கோடி ரூபாய் பணம் எடுத்துட்டு வாங்க. அதுதான் வேலை. அடுத்த 10 வருஷத்துக்கு 10 படம் எடுக்கணும், குறைந்தபட்சம் 5 படம் 20 கோடி ரூபாய் எடுத்துட்டு வாங்க. 4 கோடி ரூபாய் படம் எடுப்போம். புத்தி கொள்முதல் கண்டிப்பா கிடைக்கும். அது அப்புறம் தெரியும். அப்புறம் உங்க மேல நம்பிக்கை வரும். 3வது படத்துல இல்லையா? முதல் படத்துல என்னை கூப்பிடுறீங்க சார், நான் என்ன செய்வேன், முதல்ல அட்வான்ஸ் கொடுங்க, அப்புறம் வேலை செய்வோம் இல்லையா? இவரை நடிக்க கூப்பிடுறீங்க, யாரோ ஒருத்தர் புதுசா ராஜான்னு வந்திருக்காரா, அதெல்லாம் பணம் வருமானு தெரியல, முதல்ல காசை வாங்க பாரு, 50% அட்வான்ஸ் கேட்பாரு. ஆனா முதல் படத்தை கரெக்டா கொடுத்து நீங்க நட்டப்பட்டு 2வது படம் ஆரம்பிக்கும் போது அவர்தான் சார் என்ன சொல்லுவாருன்னா, ராஜா ரொம்ப நல்லவருப்பா, போன படம் ஓடல, கரெக்டா காசு கொடுத்துட்டாரு அப்படி நீங்க போன் பண்ணோன்னே, சார் அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை சார், நான் வர்றேன் சார் அப்படின்ட்டு ஸ்பாட்டுக்கு பணம் வாங்குவாரு. அந்த படமும் ஓடாது அல்லது சுமாரா ஓடுனுச்சு. 3வது படத்துக்கு நீங்க கூப்பிடும் போது இவர் வரதராஜன் சார் என்ன சொல்லுவாருன்னா, பக்கத்துல வேண்ட சொல்லுவாரு, ஏய் ராஜா பிரமாதமான ஆளு, 2 படம் பண்ணாரு, ஓடுனுச்சு ஓடல, அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை, அவர் தான் முதலாளி, எப்ப வேணா பணம் கொடுப்பாரு, பேங்க் மாதிரி கரெக்டா காசு வந்துரும்னு கடைசி நாள் நடத்தி முடிக்கிற வரைக்கும் உங்ககிட்ட காசு கேட்க மாட்டார் அவர். அப்ப நீங்க நம்பிக்கை எப்ப பெறுவீங்க? 3வது படத்துல பெறுவீங்க. ஆனா 3வது படம் அதே 4 கோடி ரூபாய் பட்ஜெட், ஆனா கையில 1 கோடி ரூபாய் வச்சு எடுத்துட முடியும் உங்களால. ஏன்னா யாருக்கும் பணம் கொடுக்க வேண்டாம், கடைசியில கொடுத்துக்கலாம். இது முதல் தடவை வந்தோடனே செய்ய முடியாது. அதுக்கு தான் சொல்றேன், இந்த நம்பிக்கையை பெறுவதற்கே 3வது படம் ஆகும் உங்களுக்கு. 4வது படத்துல தான் லைட் மேன் வரையும் நம்புவான். எப்ப யாரோ ஒருத்தர் ராஜா வந்துருக்காராப்பா, பிரமாதமான ஆள்பா, சினிமா மேல அவ்வளவு பெரிய ஆர்வம்பா இருக்கு அப்படின்ட்டு நீங்க என்ன சொன்னாலும் மொத்த குழுவும் கேட்க ஆரம்பிக்கும். அதனால சொல்றேன், ஒரு படம் எடுக்கணும், தயவு செஞ்சு வந்துடாதீங்க, திட்டமிட்டு வாங்க. வெல்கம் டு சினிமா தான் நான் சொல்லுவேன். இன்னைக்கு சினிமாவில் யார் சார் பெரிய ஆள்? டைரக்டரா, நடிகரா, தயாரிப்பாளரா? ஒரு காலத்தில், அந்த காலத்தில் தயாரிப்பாளர் தான் பெரிய ஆளுன்னு சொன்னாங்க இல்லையா?
ஒரு தயாரிப்பாளர் தான் தெய்வமாக பார்த்தாங்க. நீ நடிகரை சொல்லலாமா, இயக்குனர் சொல்லலாமா, இல்லை கதாசிரியர் சொல்லலாமா, யாரை சொல்லலாம்? இல்லை இப்போ வந்து அந்த படத்தில் யார் பெரிய ஆளோ அவர் பெரிய ஆள். புதுமுகத்தை வச்சு ஏஎம் ரத்னம் எடுத்தாருன்னா தயாரிப்பாளர் பெரிய ஆள். ரஜினிகாந்தை வச்சு ப்ரொடியூசர் எடுத்தாருன்னா ரஜினிகாந்த் பெரிய ஆள். டேரக்டர் பெரிய ஆள் வந்து அப்படித்தான ஒழிய அதை பொறுத்தா மாறுதே ஒழிய பொதுவாக சினிமாவில் யார் பெரிய ஆள்னா ப்ரொடியூசர் தான் எப்போவுமே பெரிய ஆள். காரணம் அவர் மட்டும்தான் முதல்ல இழக்கிறார், வேற யாரும் இழப்பதில்லை. நான் என்னுடைய காலத்தை இழக்கிறேன், நடிகன் தன்னுடைய மார்க்கெட்டை இழக்கிறான், மீண்டும் பெற்ற முடியும். நான் என்னுடைய காலத்தை இழக்கிறேன், 1 வருஷம், நான் மீண்டும் பெற்ற முடியும். ஆனால் ஒரு தயாரிப்பாளர் முதல்ல இழக்கிறாரு, மீண்டும் பெற முடியாது. அதனால எப்பொழுதும் தயாரிப்பாளர் தான் கிரேட்டு. ஏன்னா கேப்டன் ஆஃப் த ஷிப் டேரக்டர் தான். ஆனால் ஷிப்பு அவரெல்லாம் வாங்கணும். தயாரிப்பாளர் வாங்கினா தான் நான் கேப்டன் ஆஃப் த ஷிப்பு. அவர் வாங்கலைன்னா கரையில் நின்றே சொல்றதா நான் கேப்டன் கேப்டன்னு. அதனால எப்பொழுதும் தயாரிப்பாளர் தான் கிரேட்டு, அவர் தான் ரொம்ப முக்கியமான ஆள். சார், இன்னைக்கு சமுதாயத்தில் நடைபெற பல பிரச்சனைகள், இந்த பெண் கொடுமை அது இது எல்லாம் சொல்கிறோம்ல, எல்லாத்துக்கும் காரணம் இன்னைக்கு இருக்கிற சினிமா தான் அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு. சினிமாவும் தொலைக்காட்சி தொடர் தான் பெரிய காரணம்னு சொல்கிறாங்கல்ல, எல்லாத்துக்கும் காரணம் அது. அதில் என்ன சொல்கிறீங்க நீங்கள்? இல்லை, ஜெயகாந்தன் வந்து மிக அழகாக சொன்னார். சினிமாவின் வயது 75 ஆண்டு காலம். 75 ஆண்டு காலமான ஒரு குழந்தை உங்களது 10,000 ஆண்டு கால கலாச்சாரத்தையும் பண்பாடையும் தள்ளிவிடும் எனில் உங்களுக்கு கலாச்சாரமும் பண்பாடமும் தப்புன்னு இருப்பு ஜெயகாந்தன். அது எப்படி நடக்கும்? அது நடக்கவே நடக்காது. இன்னொன்று, சினிமா தான் அதை செய்யுதுன்னு சொன்னீங்கன்னா, நான் இப்போ சமீபத்தில் கூட ஒரு பேட்டியில் சொன்னேன், சினிமா போல எம்ஜிஆர் போல சினிமாவில் நல்லது சொல்ல ஆளே கிடையாது. அவ்வளவு நல்லது சொன்னார். 3 கோடி பேர் தொண்டை இருந்தான். அந்த 3 கோடி பேர் எம்ஜிஆர் சொன்னதை கேட்டிருந்தா தமிழ்நாடு சுபிச்சமாக இருக்கும். கேட்க மாட்டான். சினிமா வேற இது வேறன்னு பிரிச்சுக்குவான். தலைவர் சும்மா சொல்றாரு, அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் கேட்கறதா நினைச்சிருவான். அதனால சினிமாவுக்கு சம்பந்தமே இல்லை. இன்னும் இன்னைக்கு நடக்கிற எல்லா கொலையும் முதல்ல ஒரு தடவை நடந்திருக்கு. சினிமா பார்த்து யாருமே புதுசாக செய்யலை. சினிமா எதுவுமே அது ஒரு பொழுதுபோக்கு, சும்மா 2 மணி நேரம் போய் பார்த்துட்டு மறக்க போகிறான், அது அவ்வளோதான். சொல்லுங்க நீங்கள். வணக்கம் சார். பொதுவாக வந்து நம்ம தமிழ் மக்கள், குறிப்பாக சினிமாவும் தமிழ் மக்களும் வந்து இப்போ கடந்த எத்தனையோ வருஷங்களை வந்து ஒன்றா கலந்து இருக்குது. ஆனால் இந்த இன்னும் வரப்போகிற காலங்களையும் எத்தனையோ வருஷங்களுக்கு கலந்து தான் இருக்கும். பட் இப்படிப்பட்ட இதில் உங்களை மாதிரி ஒரு சில டைரக்டர் தான் வந்து சமுதாய சிந்தனையோட சமுதாயத்தை பற்றி சிந்திக்கிறதா நிறைய வந்து நிகழ்ச்சிகளில் நிறைய இடங்களில் வந்து சமுதாயத்துக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு ஆதங்கப்படுறீங்க. சாதாரணமாக இப்போ கடந்த ஒரு 5-6 வருஷத்துக்குள்ள வந்திருக்க படத்தை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, ஒயின் ஷாப்பு, குடிக்கிற சீனு, இந்த சீன்கள் தான் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ சமுதாயத்தை பற்றி சிந்திக்கிற உங்களை மாதிரி ஒரு சில டைரக்டர்கள், சினிமாவை துறை, ஏன்னா மக்களோட மக்களில் வந்து கலந்துருக்கு சினிமா. இந்த இயக்குநர்கள் நினைச்சா மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வு வந்து மக்களுக்கு கொடுக்க முடியும். ஆனால் இந்த மாதிரியான சீன்களை வந்து ஏன் தவிர்க்கக்கூடாது? ஏன் இந்த மாதிரி அடுத்த இயக்குநர்கள்லாம் வந்து நினைக்க மாட்டேங்கிறாங்க? இது எங்கள் குவைத் தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக நம்ம சினிமா துறையில் இருக்க அனைத்து இயக்குநர்களுக்கும் ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம். தயவு செய்து என்ன மாதிரியான நீங்கள் ஆதங்கப்படுறீங்களோ இதே ஆதங்கத்தை சினிமாவில் வைங்க. இந்த குடிக்கிற சீனை, ஒயின் ஷாப்பு போகிற சீனை வந்து கட் பண்ணி கேட்டுக்கிறோம். ஆனால் இதை போட்டுட்டு கீழே போடுறீங்க. ஆனால் இது வந்து வர்ற தலைமுறைகளை வந்து ரொம்ப சீரழிக்குது. எல்லாரும் வந்து ஒரு நல்ல ஒரு கருத்தை சொன்னால் ரசிக்கிறோம், கைதட்டுற மொழிய. ஆனால் அதை செயல்படுத்துறதுக்கு ஒரு சில உங்களை மாதிரி பேசுகிறத தவிர பாக்கி நிறைய பேர் வந்து அதை வந்து செயல்படுத்த மாட்டேங்கிறாங்க. இதுக்கு உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்குறேன். உங்களுக்கு ஓட்டு எங்கே இருக்குது? ஓட்டு எங்கே இருக்குது உங்களுக்கு? ஓட்டு இந்தியாவில் இருக்குது. இந்தியாவில் இருக்குல்ல, உட்காந்து நீங்கள் கடை திறந்தவனுக்கு ஓட்டு போடுவீங்க, படம் எடுத்தவன் வந்து படம் எடுக்காதீங்களா? எனக்கு புரியல. யாருக்கு வரி கட்டிங்க? நீங்கள் வரி கட்டியாகணும்ல, அரசாங்கத்துக்கு கட்டுறீங்கல்ல, ஏன் அவனுக்கு சொல்ல மாட்டேங்கிறீங்க? டே, காசு வாங்குறீங்கிட்ட ஏன்டா கடை திறக்கிறேன்னு. நான் காசு வாங்கலை உங்கள்கிட்ட, நீங்கள் வந்து கொடுக்குறீங்க. அரசாங்கம் உங்கள்கிட்ட வந்து காசு வாங்குது, கேளுங்க போய். ஏன்டா கடை திறந்து வச்சிருக்கீங்க? ஏன்டா லஞ்சம் வாங்குறீங்க? ஏன்டா காலைல 10 மணிக்கு ஆஃபீஸ்க்கு வர மாட்டேங்கிறீங்க? எதுவுமே கேட்காம அங்கே போய் வரியை பேசாமல் கட்டிவிட்டு வந்து என்ன நீ ஒழுங்கா? நான் ஒழுங்காவெல்லாம் இல்லை. நான் மிக மோசமாக குடிக்கிற படம் எடுத்திருக்கேன். எப்போ எடுத்தேன்னா, நீங்கள் கடையெல்லாம் பூட்டி வச்சிருக்கப்போ எடுக்கல, திறந்ததுக்கப்புறம் எடுத்தேன். நான் ரொம்ப நாளாக ஹீரோவை கையில் வந்து பேண்டியை கொண்டு போய் கொடுத்தா செடி தொட்டியில் தான் ஊற்றிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் ஊர் பூரா கடையை திறந்தோன்னு நான் வாயில் ஊற்றுறேன். இப்போ நான் செடி தொட்டியில் ஊற்றுவேன், நம்புவீங்களா? நீங்கள் இருக்கேனா? நீங்கள் என்ன சிரிப்பீங்க அந்த படத்தை பார்த்து? ஏய், ஊர் பூரா கடை திறந்துருக்கேன், என்னடா என்ன கொண்டு செடி தொட்டியில் ஊற்றிக்கிட்டு இருக்காங்கன்னு. எவ்வளோ நாளாக ஊற்றணும் செடி தொட்டியில் நம்ம ஹீரோவை? ஞாபகம் இருக்கு உங்களுக்கு இந்த படம்லாம்? எல்லா படத்துலையும் ஹீரோ கையில் கொண்டு கொடுப்பாங்க. ஹீரோ என்ன செய்வார்னா, யாரும் கவனிக்காதப்ப கொண்டு போய் செடியில் ஊற்றிடுவார். ஊற்றிட்டு மறுபடியும் கையில் வச்சுக்குவார். ஏன்னா கடை இல்லை, செடியில் ஊற்றுனாரு. கடை இருக்கு, வாயில் ஊற்றுறாரு. அதை விட்டு நீங்கள் என்ன வந்து ஒழுங்கா இருக்கிறீங்க? நான் ஒழுங்காலாம் இருக்க மாட்டேன். நீங்கள் ஒழுங்கா இருக்க, நான் ஒழுங்கா இருக்கேன்.
மக்களா திருந்தினாதான் நாங்க திருந்துவோம். இல்ல மக்கள் என்பது யாருங்க? நான் சொல்றது நீங்க. எனக்கு இது தொழிலுங்க. நான் படம் 4 படம் ஓடலைன்னா மறுபடியும் குவைத்துக்கு வேலைக்கு வர போறேன். எனக்கு இல்லையா? அவ்வளவுதானே? கரெக்டா? உங்களுடைய சமூகம் சீர்கெடுவதற்கான வழி எதுவோ, ஆணி வேற எதுவோ அதை திருத்துங்க. அதை விட்டுவிட்டு மறுபடியும் ஃபேஸ்புக் லைக் போடாதீங்கிறேன் நான். பழனி இப்ப ஒழுங்கா படம் எடுத்தா திருந்திருவீங்களா நீங்க? குவைத்துல ஏங்க குடிக்காம இருந்தீங்க எல்லாரும்? ஏன் குடிக்காம இருந்தீங்க? அப்ப இங்க சினிமா இருக்குல்ல, அந்த சினிமால குடிக்கிறான்ல, குடிக்க கிளம்பிட்டீங்களா எல்லாரும்? படம் பாக்குறீங்கல்ல டவுன்லோட் பண்ணி? ஆனால இங்க சட்டம் இல்ல அதத்தான் இல்ல ஒரே இல்ல சட்டம் கிடையாது. சட்டம் இல்லாம குடிக்கிறவங்களே இருக்காங்க. அது இருக்கு சார், அது எல்லாருமே இருப்பான் சார். நீங்க சொல்ற நான் எனக்கு இந்த எழுத்து போடுறாங்கன்னு சொன்னீங்களா, அதுவே எனக்கு முதல்ல பெரிய காமெடி. குடியை கெடுக்கணும் குடிக்கிற சீன்ல போடுவான், அடுத்த சீன்ல கொலை பண்ணா போடுவியா? கொலைக்கு ஈபிக்கு 302 படி 6 ஆண்டு காலம் தண்டனை. நீனு இப்படியே போட்டுக்கிட்டே இருந்தா படம் பாப்பானா படிப்பானா ஒருத்தன்? அதை எவனும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. பக்கத்து வீட்டு பொண்டாட்டியோட பிறன்மனை நோக்குவது சீனு அடுத்து போடுவியா? ஒரு திருக்குறள் பிறன்மனை நோக்காதான்னு அடுத்து எல்லாத்தையும் கீழே போட்டே இருக்கதா? அது மட்டும் எதுக்கு போடுறீங்க நீங்க திருப்பி? அதெல்லாம் நீங்க அதெல்லாம் நினைச்சுக்காதீங்க. கீழே எழுத்து போடுறாங்கன்னு. ஓகே சொல்லுங்க இதோட முடிச்சிருவோம். அதாவது சார், நல்ல சமூக அக்கறையோட பேசுறீங்க, நல்ல கருத்துக்கள் இருக்கு. ஏதாவது இது சமூகத்துக்காக ஏதாவது புக்கு எழுதிருக்கீங்களா, இல்லை அந்த ஐடியா இருக்கா? சினிமா எடுத்தே பார்க்க மாட்டேங்கிறான், புக் எழுதி யார் படிக்கிறது? சினிமாவில் எல்லாம் பார்க்க முடியாது சார். புக் ஈஸியா கலைநிலை வரைக்கும் பார்க்கலாம். சினிமா தான் ஈஸி, தவறா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. புத்தகம் ரொம்ப கடினம். புத்தகம் படிக்கிறவனை மட்டும் தானே போய் சேருது இல்லையா? சினிமா என்பது கேட்பவனை பார்ப்பவனை எல்லாம் போய் சேருது. சினிமா தான் ரொம்ப எளிதான பெரிய வீச்சுள்ள ஒரு ஊடகமே ஒழிய புத்தகம் இல்லை. புத்தகம் நீங்க படிச்சுட்டு சொல்லணும் மறுபடியும் யாருக்காவது. உங்களை மாதிரி ஆளுங்க எழுதினாதான் அந்த 4 பக்கமாவது ஒரு நாளைக்கு படிக்கிற ஆளுங்க படிப்பாங்க இல்லையா? என் படம் எல்லாமே நான் எழுதின புத்தகம் தான். வாசிக்கிறது வேற, பார்க்கிறது வேற இல்லையா? இப்ப நீங்க பேசி முடிக்கணும் இருக்கு, நீங்க பேசி முடிச்சிட்டீங்க. நன்றி, வணக்கம். ஓகே. பாருங்க பேசி வரது வந்த நோக்கம். அந்த நாடகத்தினுடைய ரிசல்ட் எழுதி வச்சிருக்காரு சாரு. நாடக போட்டி முடிஞ்சிட்டு அதுக்கு உண்டான இப்போ நான் ஒரு டெலிவிஷன் அனௌன்சர் மாதிரியாக தான் வந்திருக்கேன். உங்களுக்கு முடிவுகளை அறிவிக்க வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி சார் ஒரு மேட்டரோட அழகாக சொன்னார். தட் இஸ் நாடகம் வந்து லைவ் ஆடியன்ஸோட ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கிற ஒரு பெரிய மீடியம் அப்படின்னாரு. உண்மைதான். அதனால தான் நாங்கள் கூட சொல்லுவோம், சினிமா வெறியர்களை உண்டாக்கும், நாடகம் ரசிகர்களை உண்டாக்கும்னு. சினிமா ஒரு திரைப்பட கலைஞனுக்கு ரசிகன்னா அவன் வெறியன் தான் அவன். ஆனால் நாடகம் அப்படி கிடையாது. ஒரு நாடகத்தை ஒருத்தன் பார்த்தானே, இன்றைக்கி நாடகத்தில் நடித்த கலைஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரோல் பண்ணியிருப்பாங்க. அவர் பிரமாதமாக என்னுடைய நாடகத்திலே நான் பார்த்துருக்கேன். நான் ஹீரோவாக நடிக்கிறேன். சென்னையில் நடக்கிறப்ப இந்த தியாகராஜன் நாடகமே நடக்கிறதுன்னு வச்சுங்க. நேராக வராங்க, நேராக மேடையில் வந்து சார் நீங்கள் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிங்க அப்படின்னு பாராட்டிட்டு ஒரு ஃபார்மாலிட்டிக்கு உங்கள் பொண்ணை ஒரு கேர்ள் சின்ன பொண்ணு ஒன்று நடிச்சுத அந்த பொண்ணை பாராட்டுறேன் சார், ரொம்ப பிரமாதமாக நடித்தாங்க அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட கலைஞனை சொல்லி பாராட்டுகின்ற ரசிகனை பெறுகின்ற ஒரே இதுனா நாடக மேடை ஒன்று தான் என்னை பொறுத்த வரைக்கும். அதில் இன்றைக்கி நாங்கள் நானும் சாரும் சேர்ந்து பார்த்த நாடகங்களில் எல்லா நாடகங்களும் சொல்கிற மாதிரி எல்லாம் விருதுகள் கொடுக்க வேண்டியது தான். ஒரு 6 விருதுகள் நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கோம். முதல்ல கீழேந்து வரோம். நடிகர்களின் சிறந்த நாடகத்தை கடைசியாக சொல்கிறோம். குணச்சித்திர நடிகர் அப்படின்னு ஒரு சின்ன அது ஏன்னா இதில் நடித்தவங்களெல்லாம் நாங்கள் பார்த்தபோது ஒரு சின்ன ரோல் பண்ணால் கூட அதுக்கு உண்டான ஒரு கண்டினியூட்டியை மெயின்டைன் பண்ணி மிகச்சிறப்பாக நடித்த ஒரு நடிகர் அப்படின்னு ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறது இந்த பல்வலிக்காரராக வந்த சங்கர சுப்பையன். குணச்சித்திர நடிகர் அவர். முடிந்தால் அந்த நாடகத்தில் நடித்த அனைத்து கதாபாத்திரங்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். இந்த நாடகத்தில் நடித்த இந்த பல்வலி டாக்டருடைய இந்த நாடகத்தில் நடித்த அத்தனை கலைஞர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம்.
அடுத்தது சிறந்த நடிகர். சிறந்த நடிகர்னா அதாவது ரொம்ப உணர்ச்சிகரமாக நடித்து அப்படிலாம் பண்ணணும்னு நடிக்கிற அவசியம் இல்லை. ஆனால் அந்த பாடி லாங்குவேஜ் ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரியாக மாற்றி இந்தியாவிலேருந்து குவைத் வந்து குவைத்தில் தோற்று மறுபடியும் அதில் தான் மறுபடியும் ஜெயிக்கலான்ற ஒரு நம்பிக்கை கொடுத்த அந்த பாலமுருகன் லிங்கமாக நடித்தவர். அந்த நாடக குழு எல்லாருமே வாங்க ப்ளீஸ். அந்த நாடக குழுவை சேர்ந்த அத்தனை பேர் மேடைக்கு வரணும். நான் ராஜா இல்லை, இந்த ராமாவை சேர்ந்தவங்க. அடுத்தது நாடகத்தில் வந்து அரங்க பொருட்கள் வந்து ஒரே எல்லாமே இமேஜில் காமிச்சிட்டாங்க. எல்இடியில் எல்லா நாடகத்துலையுமே எல்இடியை வச்சுட்டு தான் ஓரளவுக்கு பண்ணாங்க. ஆனால் உண்மையான ஒரு கிராமிய ஒரு அட்மாஸ்பியரை கொடுத்த அந்த ஒரு நாடகம்னு பார்த்தா ரொம்ப சமப்பட்டு அந்த பொருட்களை பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்களா இல்லை, அந்த வீடு அந்த கிணறு எல்லாமே அந்த அருக்காணியும் ஐயாசாமியும் அந்த நாடகத்தில் அந்த அரங்க பொருட்கள் நாடகத்துக்கு ஒரு பெரிய அழகை கொடுக்கறது. இருக்கிற இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுக்கு அழகாக பண்ணியிருக்காங்க. அந்த நாடக குழுவை சேர்ந்தவங்கெல்லாம் மேடை கிடைக்கிறேன். அருக்காணியும் ஐயாசாமி அதில் பொறுப்பாளர் யார்? பொறுப்பாளர் அந்த நாடக குழுவை சேர்ந்தவர்கள் எல்லாரும் வாங்க. இந்த குரூப்பை பற்றி சொல்லணும்னா, இந்த ட்ராமாவுக்கு முன்னாடி எனக்கு பிரியாவை தெரியாது, சனாவை தெரியாது, இந்த குரூப்பில் இருக்க யாரையுமே எனக்கு தெரியாது. இந்த குரூப்பில் இருக்க மற்ற குரூப்பெல்லாம் பார்க்கும்போது எல்லாரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ஒரு குரூப்பாக ஃபார்ம் ஆயிட்டாங்க. ஆனால் இந்த நாடகத்துக்கு நாங்கள் ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆமாம் சார், அவரை சும்மா அல்லக்கையாக யூஸ் பண்ணிக்கிட்டோம். ப்ரொடியூசர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இது ரிஹர்சல்னு ஆரம்பிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் கூட ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். எல்லாருமே கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து வந்தாங்க கூப்பிட்ட நேரத்தில் எல்லாருமே. அதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலி மாதிரி ஒருத்தர் வீட்டிலேருந்து ஒருத்தர் சமைச்சு எடுத்துகிட்டு வர்றது, சாப்பிட்றது, அப்படி இப்படின்னு இப்போ ரொம்ப ரொம்ப நெருங்கின ஃபேமிலி ஆகிட்டோம். அதுக்காகவே அதாவது குவைத் தமிழ்ச்சங்கத்துக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும் சார். மேடையில் ஆர்டிஸ்ட் எல்லாரும் ஒரு நாடகத்தில் நடக்கிற கலைஞர்கள் எல்லாம் ஒருமுகப்படுத்தி அவங்கள தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு ஒரு எந்த ஒரு தொய்வும் இல்லாத தானும் இருந்துக்கிட்டு நடிச்சுக்கிட்ட ஒரு நாடகம்னு பார்த்தா அது இந்த சுவாமி ரிட்டர்ன்ஸ். அந்த சுவாமி ரிட்டர்ன்ஸ் ஸ்மிதா சதீஷ்குமார் இவர் 2 பேரும் ரொம்ப நல்லா கண்ட்ரோல் பண்ணாங்க. அந்த ஸ்டேஜை மேனேஜ் பண்ணாங்க ஆர்டிஸ்ட் எல்லாரையும். அந்த நாடக குழுவை சேர்ந்த கலைஞர்களை மேடை கிடைக்கிறோம். சுவாமி ரிட்டர்ன்ஸ். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டேஜ் கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலி நாங்கள் வந்து குவைத் தமிழ்ச்சங்கத்தில் 1 வருஷமாக தான் இருக்கோம். நான் ஆக்சுவலாக நாடகம்னோடனே பேர் கொடுத்த உடனே எல்லாரும் வந்து எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லி வந்ததுக்கு ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அதில் வந்து அனிதாவுக்கும் மகேஷ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். நான் மகேஷ் அண்ணன் தான் வந்து அந்த டெக்னிக்கல் சப்போர்ட்னு சொல்லுவாங்க, ஒளியும் ரெண்டுமே அவர் தான் பார்த்துக்கிட்டாரு. ஸோ அதனால எங்கள் மகேஷ் அண்ணனுக்கு கண்டிப்பாக எல்லோரும் ஒரு கிளாப்ஸ் கொடுத்துருங்க. அப்புறம் என் ஹஸ்பண்டை பற்றி கண்டிப்பாக சொல்லணும். அவர் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஏறினதே கிடையாது.
உன்ன மாதிரி நினச்சிக்காது என்ன ப்ளீஸ் விட்டுடுன்னுலாம் ரொம்ப கெஞ்சினாரு. பரவாயில்ல நடிங்க, நம்ம பார்த்துக்கலாம், எல்லோரும் நம்ம ஜனங்க தான், ஒன்றும் சொல்ல மாட்டாங்க தப்பு பண்ணாலும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். அப்புறம் நம்ம சங்கரண்ணா வந்து யூஸ்வலாக வீட்டுக்கு போனாலே ரொம்ப லிமிட்டடாக பேசுவாங்க. கேட்டோடனே அவங்களோட டிஸ்கைஸ் பண்ணி அந்த ட்ரெஸ் போட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இவரும் ரொம்ப ஏபிபியில் ஒர்க் பண்ணுறாரு. ஷெட்யூல் டைமிங் ரொம்ப ஜாஸ்தி. நைட்டு 9 மணி ஆனாலும் நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணால் வந்து அவர் பார்த்த வரைக்குமாதிரி நடித்து கொடுத்துட்டு போனார். ஸோ அமுஜலட்சுமி மேடமும் அப்படி தான், சக்திவேலானாலும் அப்படி தான். எல்லாருமே வந்து ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி இது எங்களை சக்ஸஸ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதை நான் எல்லாருக்கும் சொல்லிக்கணும். குவைத் தமிழ் சங்கத்துக்கு இந்த மாதிரி சான்ஸ் கொடுத்ததுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. ஸோ மேடை ஒருங்கிணைப்பு அவங்களுக்குள்ள எவ்வளோ அழகாக இருந்திருக்குன்றதுக்கு அவங்களே சொல்லிட்டாங்க பாருங்கள். அதனால் நிச்சயமாக பாராட்டுகள். அடுத்தது மைய கருத்து. இந்த நாடகத்தில் இங்கே நடைபெற்ற எல்லா நாடகத்துலேயும் ஒரு கருத்து இருந்தது. ஆனால் அழுத்தம் திருத்தமாக ஒரு விஷயத்தை கொண்டு போய் அவங்க சேர்த்தாங்க அப்படின்னு சொன்னமான அது அந்த அச்சாணி நாடக குழு, விவசாயத்தை மையமாக வைத்து சொன்ன அந்த மைய கருத்து. அந்த கருத்துக்காக நிச்சயமாக அவங்களுக்கு விருது. அந்த குழுவை சேர்ந்தவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இப்போ உங்களுக்கு எது சிறந்த நாடகம் என்று உங்களுக்கு முடிவு தெரிந்து விட்டதுன்னு நினைக்கிறேன். அதான் பாரதி நகரில் பராசக்தி. எல்லாம் ஒரு ஒரு முழுமையான ஒரு நாடகம். எல்லா இடத்துலையும் அது வந்து நல்ல கோஆர்டினேஷனோட ஆக்டிங் ஆகட்டும், டயலாக் டெலிவரி ஆகட்டும், டயலாக்ஸ் ஆகட்டும், அதை ப்ரெசென்ட் பண்ண விதமாகட்டும், எல்லா இடத்துலையும் எந்த விதமான ஒரு ஃப்ளாவும் இல்லாத நீட்டாக ப்ரெசென்ட் பண்ண ஒரு நாடகம் அப்படின்னா பாரதி நகரில் பராசக்தி. அந்த குழு உறுப்பினர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு சில வார்த்தைகள். ஸோ இந்த நாடகம் வந்து நாங்கள் ஆல்ரெடி எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் தான், எல்லோரும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ அதனால் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து எவ்ரி வீக்கெண்டு இருக்கிற மாதிரி தான் ஜாலியாக தான் பண்ணோம். பட் எல்லோரும் வந்து ஒருத்தர் கூட ஒரு மோஸ்ட்லி எல்லோரும் ஒர்க்கிங் உமன்ஸ். ஸோ